பெண்களே, நைட்டி பழசாயிடுச்சுன்னு தூக்கி போடுறீங்களா? அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. பெண்கள் எப்பொழுதும் அதிகம் வீட்டில் பயன்படுத்துவது என்னவென்றால் நைட்டி தான். அது என்னதான் பெண்களுக்கும் நைட்டிக்கும் அவ்வளவு பொருத்தம் என்று தெரியவில்லை. எப்படியும் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 3-4 நைட்டிகளாவது எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்த நைட்டியை ஒரு சிலர் 3 மாதங்களுக்கு, ஒரு சிலர் 6 மாதங்களுக்கும் போட்டுவிட்டு தூக்கித்தான் போடுவார்கள். இனிமே நீங்கள் நைட்டி எல்லாம் தூக்கி போடவே தேவையில்லை. அது அழகாக வீட்டுக்கு தேவையான கால் மிதி எவ்வளவு அழகாக செய்யறாங்க பாருங்க. நீங்கள் ஒரு நைட்டியில் கூட கால்மிதி செய்யலாம், அல்லது 2-3 நைட்டியை வைத்து கனமாகவும் கால்மிதி செய்யலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் அதை எவ்வளவு எளிதாக கையிலே தைக்கலாம் என்று ஒரு பெண் சமூக வலைதளங்களில் மிக அருமையாக கூறுகிறார். அதை பார்த்து பயன்பெறுங்கள். பார்த்துவிட்டு அப்படியே செல்லாமல் உங்கள் வீட்டில் பழைய நைட்டியை வைத்து முயற்சி செய்து பாருங்கள். தையல் மிஷின் வைத்திருக்கும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. விதவிதமாக ஃப்ரில் கால்மிதி அல்லது வீட்டிற்கு தேவையான பழைய துணி, அதாவது அடுப்பாங்கரையில் பிடிக்கும் பிடி துணி என்று கூறுவார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் கையிலே கனமாக தைத்து உபயோகித்து துவைத்து மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கெல்லாம் நீங்கள் தனியாக பிடித்துணி மற்றும் கால்மிதி வாங்க தேவையில்லை. எப்படியும் நைட்டி உபயோகித்து தூக்கித்தான் போட போறீங்க. அதை இப்படி அழகாக கால்மிதி செய்து வீட்டில் உபயோகித்தால் என்ன தவறு? முயற்சித்து தான் பாருங்களேன். ஃபேடான நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இதே போல் கட் பண்ணி அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கரெக்டாக ஒரு செவ்வக வடிவத்தில் வர அளவுக்கு நம்ம சரிசமமாக நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் துணி விலகாமல் இருக்கிறதுக்கு ஓரங்களில் சேஃப்டி பின்னோ இல்லை தைக்கிற ஊசியோ நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்ட அந்த லைனில் மட்டும் நம்ம சும்மா ஒரு ஓட்டு தையல் மாதிரி நம்ம போட்டு விடலாம். நம்ம கோடு போட்ட அந்த டிசைனில் மட்டும் நம்ம இதே போல் தைச்செடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓரங்களில் ஒரு டார்க்கான துணி, நீங்கள் எந்த நைட்டி எடுத்திருக்கீங்களோ அந்த கலரோட டார்க்கான துணியை ஓரங்களை இதே போல வச்சு விட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் நீங்க தைக்கிற ஊசி முதல்ல மாட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தச்சு எடுத்துக்கோங்க. இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலா தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல 4 சைடும் நீங்க துணிகளை வச்சு அங்க நீங்க பின் குத்தி அதுக்கப்புறமா தச்சு எடுத்துக்கோங்க. நீங்க கையிலேயே அசால்ட்டா நீங்க தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட், பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட 2 நைட்டி இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அதையும் இதே போல தச்சு எடுத்துக்கலாம். அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். தேங்க்யூ. ஃபேடான நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இதே போல் கட் பண்ணி அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கரெக்டாக ஒரு செவ்வக வடிவத்தில் வர அளவுக்கு நம்ம சரிசமமாக நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் துணி விலகாமல் இருக்கிறதுக்கு ஓரங்களில் சேஃப்டி பின்னோ இல்லை தைக்கிற ஊசியோ நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்ட அந்த லைனில் மட்டும் நம்ம சும்மா ஒரு ஓட்டு தையல் மாதிரி நம்ம போட்டு விடலாம். நம்ம கோடு போட்ட அந்த டிசைனில் மட்டும் நம்ம இதே போல் தச்செடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓரங்களில் ஒரு டார்க்கான துணி, நீங்கள் எந்த நைட்டி எடுத்திருக்கீங்களோ அந்த கலரோட டார்க்கான துணியை ஓரங்களை இதே போல வச்சு விட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் நீங்க தைக்கிற ஊசி முதல்ல மாட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தச்சு எடுத்துக்கோங்க. இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலா தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல 4 சைடும் நீங்க துணிகளை வச்சு அங்க நீங்க பின் குத்தி அதுக்கப்புறமா தச்சு எடுத்துக்கோங்க. நீங்க கையிலேயே அசால்ட்டா நீங்க தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட், பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட 2 நைட்டி இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அதையும் இதே போல தச்சு எடுத்துக்கலாம். அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். தேங்க்யூ. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.